அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. வேளையிலும் ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்புரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம். பண்புரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயனதில்லை. துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லா அதில் பயனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். நாமம் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவெல்லாம் மேன்மை பெற்றோங்கும். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பிரியமானவர்களே, இந்த பகுதிக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 7 வசனம். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு மனிதனுக்கு சமாதானமும் சுகமும் மிக மிக அவசியம் என்று. உன் அலங்கத்துக்குள் சமாதானம். அலங்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய மதில் சுவரை அது குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு வீட்டை சுற்றிலும் அல்லது நம்முடைய வாழ்க்கை சுற்றிலும் நமக்கு ஒரு சமாதானம் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய அலங்கமாய் காணப்படும். நம்முடைய சுற்றத்தின் மத்தியிலே நமக்கு
ஒரு மரியாதையையும் சுற்றத்தின் மத்தியிலே நமக்கு ஒரு நன்மதிப்பையும் கொடுக்கிறதாக இந்த சமாதானம் அமைகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அவர்கள் சேர்த்து வைத்திருந்தாலும், வசதியோடு வாழ்ந்து வந்தாலும், சமாதானம் இல்லை என்றால் அவர்கள் மிகுந்த வேதனைக்காக காணப்படுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சமாதானத்தை நாம் நினைக்கும் பொழுது ஒரு தனி மனிதனுக்கு சமாதானம் அவசியமாயிருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு சமாதானம் அவசியமாயிருக்கிறது. ஒரு தேசத்துக்கு சமாதானம் அவசியமாயிருக்கிறது. உலகத்துக்கே சமாதானம் அவசியமாயிருக்கிறது. இந்த காலங்கள் சமாதான குறைவாக இருக்கிற காலங்களாய் காணப்படுகிறது. எங்கேயும் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 பகுதி 7 அதிகாரம், 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 15 வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்ப்போம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு மனிதனை தேவன் அழைத்திருக்கிறார் என்றால், ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு மனிதனுக்கு தேவன் உதவியாக இருக்கிறார் என்றால், அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், சமாதானமாக இருக்கும்படி, நாம் சமாதானமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக வேளையிலே சின்ன சின்ன காரியங்கள் நிமித்தமாக நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். சின்ன சின்ன காரியங்களிலே விட்டு கொடுக்கிற மனம் இல்லாததினாலே நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். சின்ன சின்ன காரியங்களினாலே நாம் மற்றவர்களை மன்னிக்க ஆயத்தமில்லாததினாலே நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை தரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நன்றாய் நாம் அது அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் தம்மையே அர்ப்பணித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை தருகிறதுக்காக அவர் தம்மையே ஆக்கினைக்கு உட்படுத்தி கொண்டார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை இயேசு பெற்றுக்கொண்டார். எத்தனை ஒரு காரியம் பாருங்கள். நாம் இன்றைக்கு அதை சற்றாகிலும் உணர்ந்திருக்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளை, அடிப்படையிலே நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்றால் மற்றவர்களை மன்னிக்க இயலும். அடிப்படையிலே நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் வாழ்கிறோம் என்றால் மற்றவர்களுடைய சூழ்நிலைகளில் நம் சகித்து கொள்ள முடியும். எத்தனையோ பேர் நம்மை என்ன செய்வார்கள்? வேதனைப்படுத்துவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். அவைகள் எல்லாவற்றையும் நாம் அன்பு இருந்தால்தான் சகிக்க இயலும். அப்படி அன்பே பிரதானம்.
கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, சகோதர அன்பு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அந்த அன்பு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமாண்டவரே, நாங்கள் சமாதானமாய் வாழ விரும்புகிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று எங்களை வாழ்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றுக்கும் அன்பே பிரதானம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, வாழ்க்கையிலே நாங்கள் தகப்பனே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம். வெளியிலே சமாதானம் இருக்கிறதை போல நாங்கள் காட்டிக்கொள்ளுகிறோம். எங்கள் உள்ளமோ வேதனையோடு இருக்கிறதப்பா. இந்த நிலை மாறட்டும். இதோ இந்த காணொளியை காண்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மெய்யான சமாதானம், மெய்யான சமாதானத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் உதவி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய சமாதானத்தில் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உங்க பேர்ல வந்திருக்கப்பா. எங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீங்க, அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, எல்லாவற்றையும் சகித்து கொண்டீங்க, தண்டனை ஏற்றுக்கொண்டீங்க, எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி. உமக்கே மகிமை. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இதை உணர்ந்து வாழ உதவி செய்யும். மற்றவர்களை மன்னித்து மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அன்பே பிரதானம். அப்படி ஒரு முடிவோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை சமாதானத்திலே வழி நடத்துவார்.